வணக்கம். டாக்டர் ருத்ரா. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்க தாத்தா, பாட்டிலாம் அந்த காலத்துல வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்க உணவு முறையில வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. என்ன உணவு முறைகள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அந்த காலத்துல 10 குழந்தைங்க பெத்துட்டாங்க. இந்த காலத்துல எங்களுக்கு வந்து சக்தியே இருக்க மாட்டுது. அந்த மாரி நெறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பழைய சாதம் உணவ வந்து நம்ம தாத்தா, பாட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த ஜெனரேஷன் அதோட அருமைய இப்ப தான் புரிஞ்சுகிட்டு, இப்ப தான் சில பேர் வந்து இத தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் வந்து பழைய சாதம் சாப்பிடுறதுனால, ஒரு கௌரவ குறைச்சலாலாம் நெறைய பேர் நெனச்சாங்க. ஆனா, அந்த பழைய சாதத்துல இருக்கிற நியூட்ரியன்ட்டும், அந்த பழைய சாதத்துல இருக்க அரும வந்து நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கங்க. இந்த பழைய சாதத்தால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம உடலுக்கு கிடைக்குது? இந்த பழைய சாதத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு, காலையில எடுக்கும்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து இந்த பழைய சாதத்துல தான் கிடைக்குது. இந்த ப்ரோபயாட்டிக்ஸ்னா என்ன? ப்ரோபயாட்டிக்ஸ்னா லாக்டோபெசிலஸ்ன்னு நெறைய ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதுல உருவாகி நைட்டு நம்ம ஊற வைக்கிற சாப்பாடுனால அந்த நெறைய லாக்டோபெசிலஸ் லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பாக்டீரியா வந்து அதுல உருவாகுது. அதே மாரி நம்ம குடல்ல பார்த்தீங்கன்னா, குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியான்னு இருக்கு. இது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம குடல்ல வந்து பேட் பாக்டீரியா ஆட் ஆகும்போதோ, நமக்கு வந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், குடல் புற்றுநோய் கூட வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா ஒரு ஸ்டடியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சாதத்தையும், பழைய சாத தண்ணி குடிக்கும்போது, நம்ம குடல் புற்றுநோய் வராம வந்து தடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுல வந்து ரீசென்ட்டா இது ப்ரூவும் ஆயிருக்குது. நம்மளுக்கு குடல் புற்றுநோய் வரக்கூடாது. 2வது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இப்ப ரீசென்ட் டேஸா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாதத்த எடுத்துக்கும்போது, நம்ம குடல சுத்தமாவும், இந்த மாரி பிரச்சனைகள்லேருந்து வராமவும் இந்த பழைய சாதம் தடுக்குது. இந்த பழைய சாதத்திலயும், இந்த பழைய சாதம் தண்ணீலயும் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் மட்டும் இல்லாம, விட்டமின்ஸும் நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. விட்டமின் பி6 கிடைக்குது. விட்டமின் பி12 கிடைக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாதத்தில வேற என்னென்னன்னா, அதிகமான நியூட்ரிஷன்ஸ் நம்மளுக்கு இதில வந்து மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப அதிகமா கிடைக்குது. நம்ம சாதாரண வெறும் கார்போஹைட்ரேட் சாதத்தில கிடைக்கிறது ஊற வச்சு சாப்பிடும்போது, நம்மளுக்கு அதிகமான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் டைரக்ட்டா நம்ம உடம்புல போது. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம உடல வந்து அன்னைக்கு ஃபுல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இது இல்லாம வந்து நம்ம குடல சுத்தமாவும், இதுவாவும் வச்சுக்கிறதுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுது. நெறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா சொன்னீங்களே, நம்ம உடம்புல வந்து சப்போஸ் வந்து பேட் பாக்டீரியா இருந்தா என்ன இருக்கும்? நம்ம குடல்ல பேட் பாக்டீரியா இருக்கும்போது, நம்ம உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆங்சைட்டி பிரச்சனைகள் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து மனசோர்வு அதிகமா இருக்கலாம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாமிட்டிங், கொமட்டல், ப்ளோட்டிங் இந்த மாரி நெறைய செரிமான பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கலாம். இப்போ இந்த மாரி உணவுகள நம்ம எடுத்துக்கும்போது, பேட் பாக்டீரியா கம்மியாகி, குட் பாக்டீரியா நம்ம குடல்ல ரொம்ப அதிகமாகும். அப்ப அதிகமாகும்போது, நம்மளுக்கு இந்த மனசோர்வு பிரச்சனை, இது இல்லாம ப்ளோட்டிங் ப்ராப்ளம், நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இது எல்லாத்துலருந்து நம்ம விடுபெற முடியும். கண்டிப்பா குடலும், மூளையும் 2மே சம்மந்தப்பட்டது. நம்ம குடல எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மூளையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதனால எல்லாருமே பழைய சாதத்த எடுங்க. பழைய சாதத்த சாப்ட்டு, உங்க தாத்தா, பாட்டி போல நீங்களும் ஆரோக்கியமா வாழுங்க. ரொம்ப நன்றி.